வணக்கம். ஐ எம் கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இந்த எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் வர ஒரு டாப்பிக்கு மெக்கானிக்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் செகண்ட் யூனிட் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனில் இந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஹோலோமார்பிக் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் ஹோலோமார்பிக் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அதில் ப்ராப்ளம் that is differential equation நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எதனுடையதுன்னு பார்த்தீங்கன்னா the motion for a spherical pendulum of length L. So that is important question. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் எ ஸ்பெரிக்கல் பெண்டுலம் ஆஃப் லென்த் L. ஸோ நம்மளுக்கு பெண்டுலம் அப்படின்ற கான்செப்ட் நல்லாவே தெரியும். நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ் ஸ்டடீஸ்லேயே நல்லா படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனுடைய லென்த், அந்த பெண்டுலத்தினுடைய லென்த் வந்து எல்ல, இந்த ஆப்ஜெக்டினுடைய இது மாஸ் வந்து எம் நம்மளுக்கு. ஸோ மேலேருந்து கீழே வர ஆங்கிள் டீட்டா அப்படின்னு எடுத்துது. ஸோ இந்த பெண்டுலம் வந்து மேலேருந்து கீழே வர்றத ஆங்கிள் மெஷர் பண்ணுறது டீட்டா. அண்ட் தென் சப்போஸ் அந்த பெண்டுலம் இப்படி வரதா இருந்தால் அதனுடைய ஆங்கிள் வந்து பைன்னு எடுத்து தென் எல். ஸோ நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல், டீட்டா, பை. ஜி என்ற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை இப்படி அப்ளை ஆகுன்றது தெரியும் நம்மளுக்கு இல்லைங்களா. ஸோ அதனுடைய ரஃப் பிக்சர் தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக எக்ஸ் ஆக்சிஸாக ஒய்ஏ ஜட் இது 3 டைமென்ஷனில் நம்ம யோசிச்சோம்னா, so one is the theta, another is the pi, then the length L. The spherical pendulum, the spherical coordinates எப்படி நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா XY படிச்சிருக்கோம் இல்லைங்களா. போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து R theta. ஸோ லைக் தட் த ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா L theta pi where x equal to L sin theta cos pi. இது ஆல்ரெடி இந்த இது நம்மளுக்கு தெரியும், இந்த XYZ கார்ட்டீசியனில். தட் இஸ் ஆர் சைன் டீட்டா காஸ் பைன் அப்படின்னு படிப்போம். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா அந்த லென்த் எல் எடுத்துருக்கோம், அந்த பெணத்துடைய லென்த்து. ஸோ எல் சைன் டீட்டா காஸ் பை எக்ஸ். ஒய் வந்து பார்த்திங்கன்னா எல் சைன் டீட்டா சைன் பை. இது ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். இசட் ஈக்குவல் டு எல் காஸ் டீட்டா. ஸோ யூனோ த லெக்ராஞ்சியன் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இல்லைங்களா. எல் ஈக்குவல் டு டி மைனஸ் வி. டீன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கைனடிக் எனர்ஜி. வின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி. டீன்றது கைனடிக் எனர்ஜி, வின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி. மோர் ஓவர் வி நோ திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டி பை டிடி டோ எல் பை டோ டீட்டா டாட் மைனஸ் டோ எல் பை டோ டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த எல்லில் கைனடிக் எனர்ஜி இருக்குது இல்லைங்களா, அது வந்து டி. ஸோ அதனுடைய கைனடிக் எனர்ஜி ஃபார்ம்லாம் நம்மளுக்கு நல்லா பேசிக்காக நம்ம ஸ்கூல் லெவல்லேருந்தே படிச்சுட்ருக்கோம். ஆஃப் எம்வி ஸ்கொயர் இல்லைங்களா, ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஸோ வின்றது நம்மளுக்கு வெலாசிட்டி இல்லைங்களா. வெலாசிட்டின்றது த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நல்லா தெரியும் நம்மளுக்கு. 1/2m. ஸோ அப்போது இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷனில் தான் அந்த ஆப்ஜெக்ட், அதனுடைய மாஸ் வந்து எம், அது மூவிங்கில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போது அதனுடைய வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 3, அந்த 3 டைமென்ஷன்லேயும் அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ அதனுடைய இது என்ன இருக்குன்னா எக்ஸ் டாட் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டாட் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் டாட் ஸ்கொயர், எக்ஸ் டாட்னா எக்ஸுன்றது நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, எஸ் டாட்ன்றப்போ அது என்ன மாறுது, வெலாசிட்டியாக மாறுது. கரெக்டுங்களா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால் வெலாசிட்டி. ஸோ லைக் தட் நாட் ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் இசட் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு என்ன வரும்னா இது டோட்டல் வெலாசிட்டி நம்மளுக்கு கிடச்சிடும். கரெக்டுங்களா. எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டாட் ஸ்கொயர். ஸோ இஸ் நத்திங் பட் வி ஸ்கொயர். ஸோ 1/2m. ஸோ நம்ம இப்போ எக்ஸ் என்னான்னு நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ வாட் இஸ் த எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நவ் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ வாட் இஸ் த எக்ஸ் ஆக்சுவல்னா
L sin theta cos phi. We have to find out x dot. So we have to differentiate with respect to பாருங்க. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஆக்சுவலாக நம்ம பாருங்கள். ஸோ எல்ன்றது கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு லென்த் எல். ஸோ அப்போ சைன் டீட்டா காஸ் பை வித் ரெஸ்பெக்ட் டு டீயை வச்சு பண்ணுறப்போ யூவி மெத்தடில் பண்ணும். சைன் டீட்டா அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் டீட்டா காஸ் பை அப்படியே தான் இருக்குது இல்லைங்களா. தென் டீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு டி வச்சு பண்ணுறப்போ டீட்டா டாட், அதாவது சைன் டீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் டீட்டா. தென் காஸ் டீட்டா முடிஞ்சோம் அந்த டீட்டாவை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீன்றப்போ இதை டீட்டா டாட் அப்படின்னு. ஸோ அதுதான். தென் ப்ளஸ் காஸ் பை அப்படியே வச்சுக்கிட்டு சைன் டீட்டாவை பண்ணால் எக்ஸ் டாட் இல்லைங்களா. எக்ஸ் டாட்டா காஸ் டீட்டா காஸ் பை டீட்டா டாட்டா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைனஸா. எஸ், ஃபஸ்ட்டு வந்து இங்கே சைன் டீட்டாவாக பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து காஸ் பையை பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா. யூவி மெத்தடில் எல் அப்படியே தான் இருக்குது, காஸ் பை அப்படியே இருக்குது. சைன் டீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண காஸ் டீட்டா கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் சைன் டீட்டா அப்படியே வச்சுட்டு காஸ் பையை பண்ணுறப்போ மைனஸ் சைன் பை வரும். கரெக்டுங்களா. மைனஸ் சைன் பை. தென் அந்த பையை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வச்சு பண்ணுறப்போ பை டாட், தட் இஸ் டி பை பை. கரெக்டுங்களா. டி பை பை டிடி இட் இஸ் பை டாட். ஸோ ஃபைன். ஸோ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கும் எக்ஸ் டாட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ லைக் தட். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் இப்போ ஒய் டாட் ஸ்கொயர். ஒய் டாட்னா ஸோ we are going to differentiate these with respect to t அப்படின்றப்போ எல்ன்றது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். சைன் டீட்டா சைன் பையை தான் பண்ணணும். அப்போ சைன் டீட்டா பண்ணுறப்போ காஸ் டீட்டா இன்ட்டு டீட்டா டாட் வரும். சைன் பை அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் சைன் பை அப்படியே வச்சுட்டு காஸ் சைன் டீட்டா இது சைன் டீட்டா அப்படியே வச்சுட்டு சைன் பை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ காஸ் பை இன்ட்டு பை டாட். அது மாதிரி தான் இங்கே போட்டு இல்லைங்களா. த ஹோல் ஸ்கொயர். So what about the z dot square? So differentiate this with respect to t. L as it is அப்படியே இருக்கும். cos theta பண்ணால் மைனஸ் sin theta into theta dot. கரெக்டுங்களா. the whole square. because with respect to t வச்சு பண்ணுறதுனால. ஸோ நம்ம இப்போது சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. x dot that is x with respect to t வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிட்டோம். y with respect to t வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிட்டோம். அதே மாதிரி சிமிலர்லி z வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஆஃப் எம் எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ டேக் இட் அஸ் காமனாக வெளியே எடுத்துட்டா. ஸோ வித்தின் த ப்ராக்கெட்டை வாட் வி ஆர் கெட்டிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் யூஆர் அப்ளைங் இயர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணலாம். ஏ இது ஃபுல்லாக இது ஒரு டேர்மாக எடுத்துக்கலாம். மைனஸ் இது ஃபுல்லாக ஒரு டேர்ம். அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். கரெக்டுங்களா. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த இது கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குங்களா. இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ab ஃபார்மேட்டில் வந்தாச்சு. ஸோ இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு இது ப்ளஸ் ஆகிடும். சைன் ஸ்கொயர் டீட்டா டீட்டா டாட் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். -2 சைன் டீட்டா காஸ் டீட்டா இந்த இதுவும் தென் +2 திஸ் டேர்ம்ஸ் கெட்ஸ் கேன்சல். ஸோ ஆஃப் எம் எல் ஸ்கொயர் அண்ட் தென் cos ஸ்கொயர் டீட்டா டாட் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தால் காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை. அதாவது இந்த டேர்மையும் எடுத்துங்க. இப்போ குரூப்பிங் பண்ணுறப்போ எது காமனாக இருக்குது. காஸ் ஸ்கொயர் டீட்டா டாட் ஸ்கொயர். காஸ் ஸ்கொயர் டீட்டா டாட் ஸ்கொயர் அதை வெளியே எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தட் பிகம்ஸ் 1 ஐடென்டிட்டி ஃபார்முலா இல்லைங்களா. ஸோ லைக் தட் நம்ம இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து கம்பேர் பண்ணுறப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா
பை டாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா பை டாட் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா ஸோ வித்தின் த ப்ராக்கெட்டில் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பை பிகம் 1. ஸோ ரிமைனிங் டேர்ம் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா டீட்டா டாட் ஸ்கொயர். ஸோ ஜஸ்ட் இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஸ்டெப் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கண்டினியூஷன் அப்படியே வருது. ஆஃப் ml ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா டீட்டா டாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா பை டாட் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டீட்டா டாட் ஸ்கொயர் அதெல்லாம் 1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதில் இன்னும் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த 2 டேர்ம் எடுத்துங்க. ஸோ இதில் டீட்டா டாட் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பிகம்ஸ் 1. ஸோ சிம்பிளிஃபை தான் இது வரையும் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இல்லைங்களா. ஸோ ஃபைனல் ஸ்டெப் இது தான். தட் இஸ் கைனடிக் எனர்ஜி T என்ன வந்திருக்குன்னா ஆஃப் ml ஸ்கொயர் டீட்டா டாட் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பை டாட் ஸ்கொயர். நவ் we have to find out the potential energy V ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், mgh கரெக்டுங்களா. mgh அது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் ஹெச் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் காஸ்டா, அது நல்லாவே தெரியும் நமக்கு வெள்ளம். ஹெச் வந்து எல் காஸ்டா, இதுவும் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தென் நான் இதில் கிராண்டியன் எல் ஈக்குவல் டி மைனஸ் வி. இப்போ டீன்றதையும் டி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இது வி இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இதில் லெக்ராஞ்சியனில் டி மைனஸ் விக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடுறோம். தென் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிட்டு கொண்டு போனோம். இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த டேர்மை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஃபர்தராக நம்ம பண்ணணும்னா என்ன வருதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக மோர் ஓவர் வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் டோ எல் பை டோ டீட்டா டாட். ஏன் வந்து இப்போ இப்போ இந்த எல் ஈக்குவேஷன் வந்திருக்கு இல்லையா நம்மளுக்கு, தட் இஸ் லெக்ராஞ்சியன். இதுலேருந்து டோ எல் பை டோ டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வாட் இஸ் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ டி பை டிடி டோ எல் பை டோ டீட்டா டாட். அப்போ அந்த எல்லை வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா டாட்டால் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணும் கரெக்டுங்களா. அந்த எல்லை பார்ஷியலாக டீட்டா டாட் வச்சு பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அண்ட் தென் அந்த எல்லை வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலாக வித் ரெஸ்பெக்ட் டீட்டா வச்சு பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா we are get the differential equation in theta லைக் தட். அதே மாதிரி பையை வச்சு பண்ணணும். ஸோ இதோட நம்மளுக்கு கொஸ்டின் ஈஸியாக முடியுது. ஸோ அதில் ரொம்ப சிம்பிள் தான் இது. சார் ஜஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் அந்த இது நல்லா தெரிஞ்சாலே போதும் இல்லைங்களா. ஸோ டோ எல் பை டோ டீட்டா டாட். ஸோ இப்போ இது எதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் பார்ஷியலாக வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா டாட். அப்போ இது 2 டீட்டா டாட் அப்படின்னு வரும். ஸோ இந்த டேர்மில் வந்து டீட்டா டாட்டே இல்லை அப்படின்னா இது என்ன ஆகிடும், பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா, 0 ஆகிடும். டீட்டா டாட் கான்ஸ்டன்ட் இது ஃபுல்லாக. ஸோ இதுலேயும் டீட்டா டாட் இல்லை, ஸோ இதுவும் 0. ஸோ ஒன்லி வி கெட் திஸ் டேர்ம் ஒன்லி. அப்போ இது மட்டும் பண்ணால் 2 டீட்டா டாட் இல்லையா, 2 கெட்ஸ் கேன்சல் ml ஸ்கொயர் டீட்டா டாட். நெக்ஸ்ட்டு இப்போ டோ எல் பை டோ டீட்டா டாட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு டோ எல் பை டோ டீட்டா. இந்த எல்லை டீட்டா வச்சு பண்ணுறப்போ இதுவும் 0 ஆகிடும். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா வச்சு பண்ணுறோம் பார்ஷியலாக. ஸோ இது வந்து இருக்குது சைன் ஸ்கொயர் டீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா நம்மளுக்கு 2 சைன் டீட்டா தென் சைன் டீட்டா பண்ணால் காஸ் டீட்டா கரெக்டுங்களா. ஸோ இதுலேயே நம்மளுக்கு டீட்டா டேர்ம் இருக்குது காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டான்னு. ஸோ அது நம்ம அடுத்த பேஜில் பார்க்கலாம். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா எப்படி போட்டிருக்கோம், டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 சைன் டீட்டா தென் சைன் டீட்டாவை பண்ணால் காஸ் டீட்டா லைக் தட். இந்த இடத்துல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா. And then 2 gets cancelled, so we get the dou L by dou theta. Now finally the theta equation of motion அப்படிங்க கூட சொல்லலாம். இதை d by dt dou L by dou theta dot minus dou L by dou theta. So dou L by dou theta dot already find out பண்ணியிருக்கோம். ml square theta dot minus dou L by dou theta இங்கே இருக்குது, அதை எடுத்து எழுதி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. Then we have to differentiate this one with respect to t வச்சு differentiate பண்ணுவோம். t time t எம்ன்றது கான்ஸ்டன்ட், மாஸ் எல் லென்த் அதுவும் கான்ஸ்டன்ட். அப்போ டீட்டா மட்டும் டிவைட் பண்ணால் போதும் இல்லைங்களா. ஆல்ரெடி டீட்டா டாட் இருக்குது, திரும்ப வித் ரெஸ்பெக்ட் டு டி வச்சு பண்ணுறப்போ டீட்டா டபுள் டாட். ஸோ ரிமைனிங் ஆஸ் இட் இஸ் த ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் ஸ்பெரிக்கல் பெண்டுலம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீட்டாவில். ஸோ இன் சிமிலர் மேனர் சரிங்களா, இன் சிமிலர் மேனர் இது நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். பட் நோ நீட், திஸ் ஒன் இஸ் எனஃப். இது சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தது. ஸோ திஸ் இஸ் எனஃப் ஈக்குவேஷன். இன் சிமிலர் மேனர் இது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் எல்லை எடுத்துக்கிட்டு லெக்ராஞ்சியன் நம்ம எல் ஈக்குவல் டி மைனஸ் சி டி
v எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த எல் ஈக்குவேஷன் எடுத்துக்கல லக்ராஞ்சியன் அந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு பை டாட் வச்சு பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு பையை வச்சு பண்ணுறோம். பிகாஸ் அது வந்து தீட்டா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், இது வந்து பை ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ 2 பேராமீட்டர் இருக்குது இல்லைங்களா, தீட்டா பை. ஸோ டோ எல் பை அங்கேருந்து எப்படி அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம், அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கே. ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த தேவையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய இது டி பை டி தீட்டா டோ எல் பை டோ பை டாட் மைனஸ் டோ எல் பை டோ பை டோ பை ஒன்லி விச் இஸ் ஈக்குவல் 0. ஸோ ஃபார் தட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா டோ இந்த எல் ஈக்குவேஷன் லக்ராஞ்சி ஈக்குவேஷனை பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம் பை டாட்டை பொறுத்து. ஸோ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இது பண்ணுறப்போ 2 பை டாட் மட்டும் வரும், இதுவும் நம்மளுக்கு ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ 2 கெட்ஸ் கேன்சல். ஃபைனலாக இந்த ஸ்டெப்பு டோ எல் பை டோ பை தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பையை வச்சு பண்ணுறப்போ இதில் தட் இஸ் நோ இண்டிபெண்ட் ஆஃப் த பை, இது 0 ஆகிடும், இதுவும் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாக இதுவும் 0 ஆகிடும். ஸோ ஈச் டேர்மாக இண்டிபெண்ட் ஆஃப் த பை இல்லாத டேர்மாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ எல்லாமே டீட்டெயில்ஸ் கான்ஸ்டன்ட் தான். ஸோ பையை வச்சு பண்ணுறப்போ 0. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் இயர் அண்ட் தென் இந்த ஈக்குவேஷனில் டோ எல் பை டோ பை டாட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டோ எல் பை டோ பை 0 ஆகிடுது. வித் ரெஸ்பெக்ட் டு டியை வச்சு பண்ணுறப்போ எம் கான்ஸ்டன்ட் எல் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்டு. ஸோ டு டிஃபரன்ஷியேட் சைன் ஸ்கொயர் டீட்டா பை டாட் ஒன்லி யூவி மெத்தடில் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா. சைன் ஸ்கொயர் டீட்டா இதை பை டபுளாக ப்ளஸ் பை டாட் அப்படியே வச்சுட்டு இதை பண்ணுறப்போ 2 sin டீட்டா காஸ் டீட்டா டாட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0 and then multiply ml square within the terms. So we get the final solution. That is the equation, required equation. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோன்னா டீட்டாவில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், பையில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். தட் இஸ் நம்ம கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்கிறது தான். இதில் ஸ்பெரிக்கல் பெண்டலம் ஆஃப் லென்த். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது இதில் வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் தான். இது நம்மளுக்கு தரவாயிருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம். அண்ட் தென் நம்ம எதை வச்சு கொண்டு வரோம்னா லக்ராஞ்சியன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கொண்டு வரோம். எல் ஈக்குவல் டி மைனஸ் ஆல்ரெடி இதை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதில் 2 பேராமீட்டர் இருக்கிறதுனால தட் இஸ் பை டீட்டா இருக்கிறதுனால டோ எல் பை டோ டீட்டா டோ எல் பை டோ. ஸோ நம்ம எய்ம் என்னென்னா ஃபஸ்ட்டு லக்ராஞ்சியன் கண்டுபிடிச்சிடணும் டி மைனஸ் வி. ஸோ இந்த கொஷின் அப்படி தான் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. முதல்ல டி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம் அண்ட் தென் கைனடிக் எனர்ஜி டி ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு வி. ஓகே, நெக்ஸ்ட்டு எல் ஈக்குவல் டி மைனஸ் வியில் சப்ஸ்டியூட் பண்ணால் வி கெட் த லக்ராஞ்ச் எல் வேல்யூ. ஸோ ஃப்ரம் த எல் ஈக்குவேஷன் வந்து we can differentiate partial with respect to theta dot theta and then pi dot pi. So நம்மளுக்கு we get the differential equation of motion. thetaலையும் வந்துடுது, பைலையும் வந்துடுது. கரெக்டுங்களா. ஸோ தேங்க்யூ வெரி மச் த வாட்சிங் த ஃபுல் வீடியோ. பார்க்கறதுக்கு லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் வெரி ஈஸி ஒன். ஸோ திஸ் ஆர் ரிக்வயர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னு அதனால தான் கொடுக்குறாங்க. தட் இஸ் டீட்டாவில் ஒரு ஈக்குவேஷன், பையில் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் ஸ்பெரிக்கல் பெண்டுலம் ஆஃப் த லென்த் எல். தட் இஸ் வி நோ த எதுக்கு தெரிஞ்சுக்கணும், ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸை தெரிஞ்சு வச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா பார்த்துங்க, தரவாக இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த இதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். நன்றி.